அந்த அதிசயமான தேவனுக்கு ஒரு விஷயம் நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. எப்பேற்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமாயிருந்தாலும் நம்மை நடத்துகிற எபினேசர் அவராயிருக்கிறார். ஆனால் இருக்கிற இடங்கள் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துவோமாக. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மளுடைய குடும்பங்களை காத்து சுமந்து வந்திருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். நம்மளுடைய வேலை ஸ்தலங்களை, நம்மளுடைய திருமணங்களை, நம்மளுடைய சந்ததிக்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் ஒரு விசை கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அந்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்லாத தேவனாயிருக்கிறார். ஆனால் அந்த பிரதான ஆசாரியருக்கு நேராய் எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுப்போமாக. அவர் மரித்ததற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவர் மரித்த நாள நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆனால் இந்த கால நேரத்தில் அந்த நன்மை செய்த தேவனை ஒரு விஷயம் நாங்கள் நோக்கி பார்ப்போமாக. ஓமை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, அந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தைரியமாக ஆண்டவரே அந்த கிருபாசன தன்மையில எங்களுக்கு வர தந்த அந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறீங்க. ஓ எங்களுடைய அக்கிரமங்களை நீங்க மன்னித்திருக்கிறீங்க. எங்களுடைய மீறுதல்களை நீங்க மன்னித்திருக்கிறீங்க. இந்த கால நேரத்துல அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு விஷயம் நாங்கள் நோக்கி கூப்பிடுவோமாக. இந்த காலத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த இயேசுவா என்ற நாமத்தை கூப்பிடும் பொழுது நமக்கு சமாதானம் வருகிறது. இயேசுவா என்று கூப்பிடும் பொழுது நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாயிருக்கார். அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த நாமம் அதிசயமான நாமமாக இருக்கிறது. ஆனால் இந்த கால நேரத்தில் ஒரு விஷயம் அந்த நாமத்துக்கு நேராக நாங்கள் கூப்பிடுவோமாக. ஓ உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்கள் தேவனே, ஓ நீர் மாத்திரமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிரதான ஆசாரியராய் தேவன் இருக்கிறார். எங்களுடைய கண்களை அவருக்கு நேராய் நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் சொல்வோம்.
முதலாவது வசனத்தை வாசிங்க. எரேமியா 12. கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. தேவரீர் எப்படிப்பட்டவராம்? தேவனாசிரி கோமது என்ன தேவனோட வழக்காட முடியுமா? தேவனாசிரி நடு කියන්න පුළුවන්. தேவனாசிரி அதனால வழக்காட முடியாதால் மத்தியஸ்தர் எங்களுக்கு தேவை. අපට මධ්‍යස්ථ කෙනෙක් අවශ්‍යයි. எங்களுக்காக கிறிஸ்து இப்பொழுதும் பரிந்து பேசுகிறார். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ තවමත් අප උදෙසා මැදහත්කම් කරනවා. தேவன் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவர். නිතරම කරුණාවන්තයි දෙවිඳුන්. மன்னிப்பதுல சுறுசுறுப்புள்ளவர். ඒ කමා කිරීමේ ඉතාමත්ම කඩිසරයි එතුමා. நீங்க தேவனை விட்டு தூரம் போகுது ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. ඔබ දේවනාසිකෙන් දුරස්ව යනවා කියන්නේ ආශිර්වාදය අයිමි කිරීම සඳහායි. தேவனுடைய ஊழியத்தை நீங்க விட்டு விடுறீங்க. දේවනාසිකේ සේවය බාත්තාරිනවා. கடைசியில் சாகிற மரண படுக்கையில இருந்து கண்ணீரோடு வேதனைப்படுறத நான் கடைசி நேரங்கள் அநேகரை මම பார்த்தேன். ගොඩාක් දැකලා තියෙනවා මරණාසන්න මොහොතේදී ඔය කඳුලෙන් අඬාගෙන සිටීම அந்த ගැන. நேரத்தை எழும்ப விரும்புவாங்க, ஆனா எழும்ப முடியாம போயிடும். ඒ මොහොතේ නැගිටින්න බලාපොරොත්තු වෙන නමුත් නැගිටින්න බෑ. சேனத்தில் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட்டை இருக்கிறபடியான ஆசீர்வாதம் எதுவும் தங்குதில்லை. ඔබගේ ආත්මික ජීවිතේ ඉලක්ක තිබෙන නිසා ආශිර්වාදය රැඳෙන්නේ නැහැ. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் உங்களை பலப்படுத்தும். ඔබ තුළ ඉන්න සුදාත්මන් වහන්සේ තමයි ඔබ ශක්තිමත් කරන්න ඕනේ. வாசிங்க. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? ஆகாதவருடைய வழி வாய்க்கிறது என்ன? எப்படி ஆண்டவரே, ஒன்றுக்குமே நடக்காதவண்ட வாழ்க்கையில வழி எப்படி வாய்க்குது? කිසි දෙයක් නැති කෙනෙකුට කොහොමද ඒව සඵලවත් වෙන්නේ? நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், சபையை விட்டு விலகியே நான் போறேன் இல்ல. මම දෙනවා මම යාඥා කරන නිරාර මම සභාවෙන් ඈත් වෙන්නෙම නැහැ. நான் தேவனுக்கு பயப்படுறேன். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு கூட்டங்களையும் நான் கலந்து கொள்றேன். දෙනාසෙට බය වෙලා හැම නමස්කාරයක මම සහභාගී වෙනවා. ஆனா எனக்கு ஒன்றுமே நடக்குது இல்ல. මට කිසි දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. ஆனா ஆகாத வழி எப்படியப்பா வாய்க்குது? කොහොමද කිසි දෙයක් නැති අයගේ කොහොමද ජීවිතේ සඵලවත් වෙන්නේ? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? ஆண்டவரே, எனக்கு காதுல கேக்குது, இவங்க துரோகம் செய்யறாங்க. මට කනට ඇහෙනවා මේගොල්ලෝ ද්‍රෝහිකම් කරනවා. உம்மை ஏமாற்றுறாங்க. ඕ රවට්ටනවා. மனுஷர்களை ஏமாற்றுறாங்க. මනුෂ්‍යයන්ව රවට්ටනවා. இது எப்படி ஆண்டவரே நடக்குது? කොහොමද මේගොල්ලන්ට සඵලවත් වෙන්නේ? ஒரு குழப்பத்தோடு எரேமியா கேட்கிறத பார்க்கிறோம். කැළඹීමක් සහිත යෙරමියා අසනික අපි அதனால දකිනවා. தான் தேவண்ட பிள்ளைகள் பிரஜாதிக்கு முன்பதாக உண்மையான வழியில நடக்கணும். ඒ නිසා දේව දරුවන් අන්‍ය ජාතියන් ඉදිරියේ අවංක වෙන්නට ඕනේ. நீங்க யாருக்கும் துரோகம் செய்ய போக கூடாது. කාටත් ද්‍රෝහිකම් කරන්න එපා. உங்களோட வாழ்க்கையிலே ஒப்புரவாக்குற வாழ்க்கை வர வேண்டும். ඔබගේ ජීවිතයේ සමගිකමක් එන්නට ඕනේ. இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸ் முத்தத்தில் துரோகம் செய்தான். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට යූදාස් සිප ගැනීමෙන් ද්‍රෝහිකම් කළා. ஆனா இயேசு அறியாதவர் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்தவர். යේසුස් වහන්සේ දන්නේ නැතුව නෙමෙයි හැමදේම දන්නවා. ஆனா அவன் நரகத்துக்கு போகாமல் பாதுகாக்க எத்தனையோ முறை மன்னிச்சார். නමුත් නරක ආදීට නොයන පිණිස බොහෝ අවස්ථා ස්වාමීන් වහන්සේ බේර ගන්න බැලුවා. பார்க்கிறோம், கணவனோடு மனைவி பேசுவதில்லை, மனைவியோடு கணவன் பேசுவதில்லை, பிள்ளைகளோடு தாய் பேசுவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு ஒரு சரியான நிலையிலே போகாததை பார்க்கிறோம். බොහෝ අයගේ ක්‍රිස්තියානි ජීවිතය හරි තත්යකට යන්නේ නැතුව ස්වයං පුරුෂයා භාර්යාවත් එක්ක කතා කරන්නේ නැහැ. භාර්යාව ස්වයං පුරුෂයාත් එක්ක කතා කරන්නේ නැහැ. දරුවෝ දෙමව්පියත් එක්ක කතා කරන්නේ නැහැ. ක්‍රිස්තියානි ජීවිතය சரியா நடக்காட்டி எழுப்புதல் வராது. හරියට ගෙනිච්චේ නැත්තම් එලි පිබිදීමක් එන්නේ නැහැ. உங்களோட வாழ்க்கையில எழுப்புதல் இருக்காது. ඔබගේ ජීවිතෙත් පිබිදීම නැහැ. உங்களோட வீட்டுல வெளிச்சம் இருக்காது. ඔබගේ නිවසේ ආලෝකය නැහැ. நீங்க மற்றவர்களுக்கு சத்தியம் அறிவிக்க மாட்டீங்க. අනිත් අයට සත්‍යතාවය ඔබ කියන්නෙත් නැහැ. நீங்க சத்தியத்தை அறிந்து நீங்க தடம் புரளுவீர்களானால் ඔබ සත්‍යතාව දැනගෙනම ඔබගේ ජීවිතේ කලබල නම් ஒரு பெரிய வெற்றியை காண முடியும். ලොකු ජයග්‍රහණයක් දකින්න බෑ. அதான் அவன் கேட்கிறான், ඒ තමයි යන්නේ. துரோகிகள் சுகித்து வாழ்றாங்களே, දුෂ්ටයෝ හොඳ ආශිර්වාදමත්ව ඉන්නවා නේද? சாட்சி இல்லாம வாழ்றது எங்கட காதுல கேட்கிறோம். සාක්ෂිමත් නැති ජීවිතය අපි කන්නට හැෙනවා. நாங்க உமக்கு நடுங்குறோமே, අපි ඔබට වෙවුලනවා. உமக்கு பயப்படுறோமே, ඔබට බය වෙනවා. ஆனா எங்களுக்கு ஒன்றுமே நடக்குது இல்லையே. නමුත් අපට කිසි දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. எத்தனையோ உண்மையான விசுவாசி கதறத பார்த்து බොහෝ අවංක ඇදලිවන්ත මේ වගේ කොඳුරන එක අපිට ඇහෙනවා. எரோமியா கதற. ඒරෝමියා අඬනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு அதிக தூரம் போயிருந்தாங்க. ඉස්රායෙල් ජනතාව දෙවියන්සේගෙන් බොහෝ ඈතට ගියා. அவங்க தேவனை தேடுவதே அவங்க விட்டுட்டாங்க. දෙවියන්සේ සොයන එක සම්පූර්ණයෙන්ම අත්හැරියා. அதனால இந்த காலை பொழுதுல
මේ உங்களோட උදෑසන வாழ்க்கை மற்றவருக்கு சாட்சியா இருக்கும். ඔබගේ ජීවිතය අන් අයගේ සාක්ෂිමත්ව තිබෙන්නට ඕනේ. தேவன்கிட்ட வர்றத ஒரு லேசான ஒரு கடமையா மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறேன். දෙනාසේට එන එක සාමාන්‍ය යුතුයකමක් ලෙස ඇවිල්ලා යන්න එපා. அந்த முதல் இருந்த பயம் உன்னிட்ட இப்ப இல்ல. දැන් ප්‍රථමයෙන් තිබුණේ ඒ බය දැන් නැහැ. நீ உன் இஷ்டப்படி நடக்க நீ பழகிட்ட. ඔබගේ කැමැත්ත අනුව ජීවත් වෙන්න පුරුදු වෙලා දැන්. எரோமியால் சொல்ற இஷ்டப்படி நடப்பது காட்டு கழுத. නමුත් ඒ කැමැත්ත විදියට ජීවත් වීම කොටලුවෙක් වගේ කැලෑ කොටලුවෙක්. முடியாது. ඒක පාලනය කරන්න அது බෑ. காட்ட உறிஞ்சு கொண்டே தன் பகுதியில ඒ போகும். සුළඟ ඇදගෙනම යනවා. அதனால வறுமை கோட்ல இருக்கிறவங்க அப்படியே வறுமை கோட்ல இருக்கிறாங்க. ඒ දිලුඳු භාවයේ ඉන්න අය තාමත් ඒ තත්ත්වෙම ඉන්නවා. தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். දෙනාස ආශිර්වාද. ஒரு ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? කොහොමද ආශිර්වාද? வாசிங்க ஏசாயா. එසායා. ஏசாயா 61 6 7 வாசி குயிக்கா போடுவோம். එසායා கவனமா 61 கேட்கணும். අය 7. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய எப்படி சொல்லப்படுவீங்க? ஆசாரியன் ஒருவன். இங்க பாருங்க, පූජකයෙක්. ஆசாரனுடைய பழைய ஏற்பாட்டுல ஆசாரனுடைய என்னது வலது காலில் என்ன கட்டி இருக்கப்பட்டது? දකුණු අතේ ගැටගා. என்னது? சங்கிலி ஒன்று கட்டப்பட்டது. දන් වැලක් තිබෙනවා. அவர் அனுப்புவாங்க. එයාව යවනවා. அவர் பழி செலுத்தி கொண்டு இருப்பார். එයා පූජා කරගෙන සිටිනවා. அவர் அநேக நேரம் வராட்டி බොහෝ වෙලා එන්නේ නැතුව නම් அந்த சங்கிலியை இழுப்பாங்க. ඒ දන් වලින් අදිනවා. அவர் அப்படியே செத்து கீழே அப்படியே இழுப்பார். සමහරට ඒ දෙනාසේ පහර දීලා තිබෙනවා නම් එයාව ඇදගෙන ගන්නවා එළියට. கர்த்தர் அடிச்சிடுவார். ස්වාමීන් වහන්සේ පහර දෙනවා. வாசிங்க. உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். என்ன செய்வார்களாம்? பிளஸிங் பாத்தீங்களா? කොතරම් ආශිර්වාදයක්. பணிவிடை, தேவனுக்கு பணிவிட. දෙවියන් වහන්සේට සේවය කරන අය. தேவனுக்கு பணிவிட. සේවකයෝ. கதிரையை வந்து போட்டுறது, ඒ පුටු දාන එක, இந்த முன்னுக்கு போய் கழுவுறது, ඉස්සරහා ගිහලා ඕදන එක, என்ன? பாடல் பாடுறது, ගීතිකා ගායනා කිරීම, பாட்டு புத்தகம் போடுறது, ගීතිකා පොත. தேவனுக்கு பணிவிட. දෙනාසේට සේවය. பக்கத்துல தட்டி கேளுங்க ළඟ எல்லாரும். ඉන්න කෙනා தேவனுக்கு பணிவிட செய்தீங்க දෙනාසේට සේවය කරනවද කියලා. கேளுங்க. சரி வாசிங்க. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். கர்த்தருக்கு பணிவிடை செய்தால் දෙනාසේට සේවය කළොත් ஜாதிகளுடைய செல்வத்தை அனுபவிப்போம். ජාතීන්ගේ සම්පත් ஒரு භුක්ති பெரிய அல்ல சொல்லுங்க, இன்னொரு பெரிய அல்ல சொல்லுங்க. என்ன? சபையில நல்லா படிச்சவங்க எழும்போனும், பிசினஸ்காரர் எழும்போனும். සභාව ඉගෙන ගත්ත අය බිස්නස් අය නැගිටින්නට ඕනේ. என்ன? இங்க எழும்புற ஆட்களுக்கு அங்க நன்றி. නැගිටින අයට ස්තුතියි. கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஆட்களுக்கு நன்றி. සේවය කරන අය ස්තුතියි. என்ன? வாசிங்க அடுத்தது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன சொல்றார் அடுத்தது? என்னத்துக்கு? வெட்கம் வரும். வெட்கத்துக்கு பதிலாக ලැජ්ජාව වෙනුවට ரெண்டத்தனையாய் பலன் வரும். ரெண்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக இலச்சைக்கு பதிலாக ஒன்றுமே இல்ல. නින්දා වෙනුවට சட்டியில ஒன்றும் இல்ல, கையில ஒன்றும் இல்ல. කිසි දෙයක් නැහැ. தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி, கர்த்தர் மேல் இருக்கிற மகிழ்ச்சி. வலது ஒரு பெரிய சொல்லுங்க. ප්‍රීතිය. தேசத்துல நன்மை அடைவார்கள். දේශේ යහපත භුක්ති විඳී. என்ன? தேசத்துல வாழ வைக்கிறார் கர்த்தர். දේශේ ජීවත් කරනවා. கர்த்தருக்கு பணிவிட செய்தார். දෙනාසේට සේවය කළොත් கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். සේවය කළොත් தேசத்துல உன்னுடைய வீடு நிமிர்ந்து நிற்கும். ඔබගේ නිවස ඉතා නැකිට ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. பிசாச கண்டு பயப்படுறது இல்ல. යක්ෂයාව දැකලා බය වෙනව නෙවෙයි. என்ன செய்யும்? ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுத்த பலத்தோட செய்யும். ඔබ දෙනාසේ දුන්න ඔබට දුන්න ශක්තියෙන් කරන්න. அதுக்கு மேல போக கூடாது. ඊට වඩා යන්න එපා. அதுக்கு மேல போனான்னா பிசாசின் கையில ஆகப்பட்டுருவீங்க. යක්ෂයාට අසු වෙන්න පුළුවන්. உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். ඔබගේ කැපැසිටි එක ඔබ දන්නවා. நான் இவ்வளவு நேரம் தேவனோட நிக்கிறேன். කොතරම් වෙලා මම දෙනාසෙත් එක්ක ඉන්නවද? என்ன? நான் இவ்வளவு நேரம் கர்த்தரை நான் அங்கீகரிக்கிறேன். දෙනාසිය කොතරම් පිළිගන්නවද? அந்த நேரத்துக்கு ஏத்த பிளஸிங்க கர்த்தர் கொடுப்பார். ඒකට අවශ්‍ය ආශිර්වාදය ඔබට දෙයි. இப்ப எரோமியா 12:4 வாசிங்க. என்ன சொல்றார்? එරෝමියා 12:4. குயிக்கா. எந்த மட்டும் தேசம் புலம்பி நான் 5வது வசனம். 5. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? யோர்தான் பிரவாகித்து வரும். யோர்தான் வந்து தடை.
ජෝර්දානයේ கானானுக்குள்ள போறதுக்கு தடை. ඒ ජෝර්දානයේ බාධාවක්. ஆனா அங்க ஆசாரியனோட உடன்படிக்கப்பட்டு இருக்கோம். නමුත් පූජකයන්ගේ ගිවිසුම් பிசாசு පෙට්ටිය තිබෙනවා. போராடும் பொழுது ஆசாரியனோட நீ ஒத்திருக்கணும் பாஸ்டரோட. යක්ෂයත් එක්ක පොරබදිනකොට පූජයත් එක්ක නැත්නම් දේවදාසයත් එක්ක එකමුතුවෙන් ඉන්නට ඕනේ. அங்க உதவி செய்யணும். උපකාර කරන්නට ඕනේ. என்ன அந்த 4 ஆசாரியரை பார்க்கிறோம், பேர் இல்ல. ඒ නම් නැහැ ඒ අතර දෙනාගේ பேர் පූජකයන්. இல்லாம அங்கே ஊழியம் செய்தவர்கள் அநேகர் உண்டு. නමුත් නමක් නැති සේවය කරන අය බොහෝ එතන ඉන්නවා. என்ன உங்களோட வாழ்க்கையில பேர் தெரியாம சபையில ஊழியம் செய்றீங்க. ඔබගේ නමක් නැතුව ඔබ සභාවේ සේවය කරන්න පුළුවන්. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை நடப்பிக்க வல்லவர். ඔබගේ ජීවිතය ආස්කම් කරන්න බලවන්තයි. இந்த ஆசாரியர்கள் வந்து பேர் இல்ல. මේ පූජකයන්ගේ නම් ஆனா නැහැ. கர்த்தருடைய பெட்டியை சுமக்குறாங்க. නමුත් දෙනස්සගේ ගිවිසුම් පෙට්ටිය அந்த උසලනවා. பெட்டிக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்குது. ඒ පෙට්ටියේ බලය තියෙනවා දෙනස්. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கும் பொழுது இளைப்பு வராது. දෙනස්සගේ පෙට්ටිය උසලනකොට ඒක මහන්සි වීමක් එන්නේ 20 නැහැ. லட்சம் අයිමි වීමක් එන්නේ. பேரும் கடக்கும் பொழுது 4 பேரும் அந்த பெட்டியோடு நிக்கிறான். නමුත් ලක්ෂ 20ක් ඒක තරණය කරනකොට අතර දෙනෙක් මේ පෙට්ටිය උස්සගෙන ஏன்னா ඉන්නවා. ஊழியக்காரனோட கடக்கணும். නමුත් සේවකයත් එක්ක ගමන් කරන්න ඕනේ. ஆசீர்வாதத்தை பெறதுக்கு கடக்கும். நீ தனியா கடக்காத. ඔබ තනියෙන් ඒක ගමන් කරන්න එපා. அநேக தனியா கடக்கிறத பாக்குறோம். බොහෝ අය තනියෙන් ගමන් කරන එක அது බලනවා. பிரவாகித்து வரும், பிசாசு பாய்ந்து வருவான். ඒක යක්ෂයා ඉහලින් එන්න පුළුවන්. சமாதான காலத்திலே அழுந்து ஒளியிற, සමාදාන කාලය ඔබ ඇංගෙනවා නම් என்ன கடவுளை தேட பயப்படுற, දෙනාසෙට සොයන්න බය වෙනවා இது නම් சமாதானத்தின் காலம். ඒක සමාදානයේ කාලය. இந்த காலத்துல தேவனை தேடுவதற்கு நீ பதுங்குற, ඔබ දෙනාසෙ සොයන්න ඔබ ඇංගෙනවා. உனக்கு விருப்பம் வருது இல்ல. කැමැත්තක් නැහැ. ஏ, ඇයි? என்ன காரணம்? කාරණය කුමක්ද? குதிரையோட ஓடும். ඔබ හොඳ අශ්වයෙක් එක්ක දුවන්නට ඕනේ. சமாதானத்தின் காலத்தை நீ ஒதுங்குற. සමාදානයේ කාලය ඔබ අයින් වෙනවා. அப்ப யுத்த காலத்துல என்ன செய்ய போற? ඔබ යුද්ධ කාලෙදි ඔබ මොනවද කරන්නේ? உன்னைய காணவே ඔබ முடியாது. දකින්නටම බෑ. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் வேணும். ආත්මික ජීවිතයේ ජුලිතභාවයක් තියෙන්න ඕනේ. அப்ப நீ காலாட்களோட நடந்தாவே இழைச்சி போற. ඔබ සාමාන්‍ය මනුෂ්‍යත් එක්ක ඇවිදිනකොටම ඔබ මානසික ගතියක් இந்த තියෙනවා. ரட்சிப்ப செஸ்ஸ புத்திர பாகத்தை வித்துடுவேன். ඔබ ශ්‍රේෂ්ඨ පුත්‍රභාවය ඔබ විකුණනවා. ஏசா அப்படித்தான். ඒසායම තමයි. வீட்டில இருக்கிறத சாப்பிட விருப்பம் இல்ல. ගෙදර තියෙන දේ කන්න தாய் අකමැති. நல்லா சமைக்கக்கூடிய ஒரு பெண்மணி. හොඳට උයන්න පුළුවන් ස්ත්‍රියක්. அவ சமைச்சு தான் ஈசாக்கு பிளஸ் பண்ணினார். එයා උයලා දීලා තමයි ඊසාක ආශිර්වාද ஆனா කළේ. இவன் வீட்டுக்கு சபைக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. නමුත් සභාවට නැත්තම් ගෙදරට ඌ පාලනය වෙන්න බෑ. தனக்கு விரும்பினதை வேட்டையாடி තමත් කැමති දේ நல்லா දඩයම් කළා. சுவைச்சு கொடுத்து பரிசுத்தமுள்ள தண்ட தகப்பனை தண்ட பக்கம் இழுத்துட்டான். එයාම හුයලා තමගේ පියාව ඇදගත්තා. அவருக்கு ரெபேக்கா கொடுத்து சமைக்கிறது சாப்பாடு விருப்பம் இல்ல. சுட 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 அந்த நெருப்புல அவிஞ்சு இறைச்சியை பிச்சு சாப்பிட்றது அவருக்கு விருப்பம். රෙබේකා උයන දේවල්ට කැමති නෑ. උණු උණුවෙන් දෙන ඒ මස් වලට තමයි කැමති. நீ சபைக்கு கட்டுப்படணும், அது ஒரு குடும்பம். ඔය සභාවට ඔබ පාලනය වෙන්න ඕනේ. யாக்கோபு கட்டுப்பட்டான், යාකෝබ් ஒரு குணசாலி. ගුණවන්තයෙක්. ஆனா இவர் அப்படி அல்ல. නමුත් එයා එහෙම නෙවෙයි. அம்மா சமைக்கிறது விருப்பம் இல்ல. අම්මගේ උයන දේ කැමති නෑ. வேட்டையாட போயிட்டார். එයා දඩයම් කරන්න ගියා. வேட்டையாடி வேட்டையாடி கொண்டு வரார் ஒரு மிருகத்தை பிடிச்சு එයා தோல்ல. දඩයම් කරලා මුර්ගෙක් සතෙක්ව මරලා ගේනවා. ஆனா இவன் கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். ඔව් කැඳා දාගෙන ඉන්නවා. என்ன யாக்கோபு යාකෝබ් அவர் சாக போறோன்னு சொல்றான். මැරෙන්න යනවා කියලා කියනවා. வாசல் படியில வந்துட்டான். அவன் வாசல்ல கூழ் காய்ச்சறான். வாசல் படி. දොරටු ළඟටම ආවා. ஆண்டவர் சொன்னார், வாசல் படியில இருந்து உனக்கு கதவை தட்டுறேன். මම உள்ளுக்குள்ள දොරටු வந்து. ඉඳලා දොර තට්ටු කරමින්. என்ன, சாகிறது இல்ல. මැරෙන්නේ නෑ. அப்படின்னா காட்டுக்குள்ள செத்துருக்கோம். ඔබ කැලෑවේ මැරෙන්නට ඕනේ. கொஞ்சம் இழைச்சி போச்சு. පොඩ්ඩක් මානසික ගතියක් ආවා. வாலிபன் තරුණෙක්. இழைச்சி போச்சு. එයා මානසික ගතියක් ඇති වුණා. அதனால கீழே விழுந்துட்டான். බිමට වැටුණා. வேதம் என்ன சொல்லுது அவனை? එයා මොනවද සුද්ධ බයිබලයේ කියන්නේ යාගෙන? ரட்சிப்பை மதிக்காதவங்க, ඒ ගැලවීම පිළිගන්නේ නැති. ஆண்டவரை தேடாதவங்க, දෙවියන් වහන්සේ සොයන්නේ නැති. உலகத்துக்காக தங்களோட வாழ்க்கையை நினைக்கிறவங்க. ලෝකයේ ගැන දෙවියන් වහන්සේගේ ඒගොල්ලෝ ගැන හිතන අය. வேதம் தெளிவா சொல்லுது, வாசிங்க. සුද්ධ බයිබලයේ පැහැදිලිව කියනවා. என்ன சொல்லுதுன்னு பாருங்க, தான் பயமா இருக்கு. මොනවද කියන්නේ කියලා බලන්න. வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் එබ්‍රේය 12 වෙනි පරිච්ඡේදය. 15, 16, 17. கவனமா 15 கேட்கணும். 16. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் இங்க பாருங்க, இங்க பாருங்க. எதை இழக்க கூடாது? நீ මොනවද ඔබ අයිමි කරගන්න රකයි? கிருபை இழந்தாட. ඒ කරුණාව නැති කරගන්න රකයි. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட. ඒ කරුණාවෙන් ඔබ ගැලෙම ලැබුවා. வாசிங்க. யாதொரு கசப்பான வேர் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் ஆ, அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் என்ன அநேகர்
දුෂ්‍ය නොකර என்ன எழும்பக்கூடாது, என்ன வேர் எழும்பக்கூடாது? මොන මුලද? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கசப்பான வேர். තෙත්ත කමී මුලක්. அப்ப கனியும் என்னத்தை கொடுக்கும்? ඒ පළ මොනවද දෙන්නේ? கசப்பை தான் கொடுக்கும். තිත්ත තමයි දෙන්නේ. அன்பில்ல, ප්‍රේමය, சந்தோஷம் இல்ல, සන්තෝෂය නෑ, சமாதானம் සමාදානය இல்ல, නෑ, விட்டு கொடுக்கறது இல்ல. අත්හැරලා දීම නෑ. அதனால கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எழுத்துவார். දනාංශ ආශිර්වාද කරන ඔබ උසස් அப்ப කරන්න. கசப்பான வேர் எழும்பி என்ன என்ன செய்யக்கூடாது? තිත්ත කමී මුල් என்ன உண்டாகக்கூடாது? தீட்டுப்படக்கூடாது. தீட்டுப்பட்டவன் கர்த்தர் பக்கத்துல போயிடாது. ඒක දුෂ්‍ය පත්‍ර කරන්න නරකයි. என்ன வாசிங்க அடுத்தது. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் பாருங்க, என்ன? ரட்சிப்பை விக்கிற நீ ගැලවීම විකුණන ඔබ வேலைக்காக, படிப்புக்காக, ரக்கியாவுடைய சொத்துக்காக, வஸ்து. உல்லாசத்துக்காக வித்திடாத. உங்களுடைய சப்ப சம்பாத்தி. ஏசா அதை புரிஞ்சு கொள்ள இல்ல. ඒසාව තේරුම් ගත්තේ නෑ. சாப்பிட்டுட்டு இப்படி இப்படி தட்டிட்டு போயிட்டானா. කෑම කාලා තට්ටු කරලා ගියාලු. ரட்சிப்பு அவ்வளவு கிருப. ඒ කරුණාව ඒ ගැලවීම என்ன? කියන්නේ. பவுல் வந்து எபேசுல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். පෞල්තුමා එපේසි சேவை කරන් யான ඉන්නවා. மழை காலம். ඉතා වැස්ස කාලය. ஆனா பெந்தகோஸ்தா நாள் வருது. එතකොස් සභා දවස එනවා. உடனடியா என்ன நினைக்க, எப்படியாவது போய் அப்போஸ்தலரோட நான் போய் இணைஞ்சிடணும். ඕමාරි ගෝලියොත් එක්ක එකතු වෙන්න ඕනේ. அதுதான் ஆசை. ඒ තමයි ආසාව. ஆசை வரணும் சபையில நிக்க. ආසාවක් එන්න ඕනේ සභාවේ ඉන්න. என்ன? இந்த மக்களை சந்திக்கும் ගේ ජනතාව මුණ ගැහෙන්න ඕනේ. ஒரு வாஞ்ச வரும். ආසාව පිපාසයක් ඉන්නට ඕනේ. அதை கர்த்தர் தான் உருவாக்கும். ජනන්සේ තමයි ඒක ඇති කරන්න ஒரு ඕනේ. பெரிய இல்லை சொல்லுங்க. හalleluya කියන්නේ. வாசிங்க. ஒருவேளை போஜனத்துக்காக ஆ. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். என்னது? சீர்கட்டவன். ஒரு நேர போஜனம். එක වේලේ භෝජනයක්. பாருங்க, ரட்சிப்பு எங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. කොහොමද ගැලවීම යවන්නේ? கடவுள் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ජනන්සේ අපිට ගැලවීම දී ஒரு තිබෙනවා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஏனென்றால் ஆ. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் விரும்பியும் ஆசீர்வாதத்தை இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரெண்டு கரங்கள் சொல்லுங்க. கிருபை என்ன மூடி இருக்கு ඒ சொல்லுங்க. කරුණාව වසාගෙන තිබෙනවා. அதனால தான் நீங்க தப்பி ඒ இருக்கு. නිසා තමයි බේරිලා ඉන්නේ. கிருபை கொஞ்சம் ඒ அகண்டுச்சோ කරුණාව ඉවත් වුණොතින් சாசு பொல்லாதவன். යක්ෂයා ඉතා නපුරුයි දරුණුයි. கர்த்தர் கிருபையால மூடி இருக்கு. ඒ කරුණාවේ ස්වාමීන් වසාගෙන තිබෙනවා. கர்த்தர் நல்லவர். ஆமென். ජනන්සේ ආපත්. எல்லாட்டி பிசாசுனால அடிக்கப்பட்டு எப்பயோ இழந்திருப்பீங்க. යක්ෂයාගේ පාර කෑම තුලින් අපි කවදද නැති වෙලා ඇති. உங்களை கிருபையா கர்த்தர் வச்சு. ඒ කරුණාවෙන් ආරක්ෂා කළ තිබෙනවා. வாசிங்க அந்த வசனத்தை. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். என்னத்தை காணாம போறான்? ஒரு கூழுக்கு என்ன? ඒක කැඳ ටිකකට ஆண்டவர் விளங்கப்படுத்துற. පැහැදිලි කළ දෙනවා. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்காக வாழுவேன் சொல்லுங்க. ස්වාමීන් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන්න කියලා කියන්නේ. எல்லா சபை குடும்பம் உண்டா வரும் பொழுது நீங்க தனிச்சு நிற்கீங்கன்னா நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்க. හැම සභාවේ හැමෝම එකතු වෙනකොට ඔබ වෙන් වෙලා ඉන්නකොට ඔබ වෙන් වෙනීම සමක් කර පෙන්නනවා. லீடர்ஸ் எழுப்ப இல்லாம இருக்கு. ඒ නායකයන්ව නැකිටවන්න බෑ. சவுல எழுப்பி நிப்பாட்டினாங்க. සවුල්ව නැකිටෙව්වම எல்லாரும் பார்க்க நல்ல வடிவு உயர்ந்தவன். ஆமா. உடனே டக்குன்னு ஏத்துக்கொண்டுட்டான். හැම කෙනාට වඩා උසයි හොඳ කඩවසම්. அவர் மக்கள் பேச்சை கேட்டு நடத்துகிறார். නමුත් ජනතාවගේ වචනය අනුව තමයි ක්‍රියා. தாவீதை கொண்டு விட்டாங்க. නමුත් දාවිත්ව ගෙනලා තිබ්බම சுவந்த மேனி, ඊටම ලස්සන வெயில்ல අලංකාර நின்று, බැස් අවු ඉන්තියම அழகான நீல கண்கள். නිල් පාට දෙනෙත් தேடியும் காண கிடைக்கல. வாசிங்க සොයාගෙනත් අම්බුනේ නැහැ. 14வது வசனம் எபிரேயர். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் எப்படி? என்னது? யாரோடும் என்ன இருக்கு? හැම කෙනා සමග எப்படி සමාදානයෙන් இருக்கணும்? ඉන්න. சத்தமா சொல்லுங்க. சமாதானம். සලකන්ට ඕනේ. கசப்பான யாவரோடும் என்ன இருக்கணும்? හැම කෙනා කරේ சத்தமா සමාදාන. praise the Lord. எப்படி இருக்கணும்? Praise the Lord. எல்லாரோடும் சமாதானம். හැම කෙනාත් එක්ක සමාදාන. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். என்னவா இருக்க நாடுங்கள்? ஆகாத வழி வாய்ப்பது என்ன? கேட்கக்கூடாது. ඒ දුෂ්ටයාගේ ජීවිතේ ඇයි සඵලවත් වෙන්නේ ரோகிகள் කියලා. சுகித்திருக்கிறாங்க. ඇයි ද්‍රෝගිය ලස්සනට ඉන්නව නේද? கேட்கக்கூடாது. பழைய வாழ்க்கை உங்களை விட்டு போயிடும். පරණ ජීවිතය ඔබගෙන් ඈත් වෙන්න ඕනේ. உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ඔබගේ ජීවිතය ආශිර්වාද කරන්න ඕනේ. எத்தனையோ கணவன் மனைவியை நேசிக்கிறது இல்ல. කොතරම් ස්වාමි පුරුෂයා භාර්යාව ප්‍රේම කරන්නේ නැහැ. கவனம் உங்களோட வாழ்க்கை. ප්‍රවේශමෙන්. என்ன?
வாழணும், சந்ததி வாழணும். පරම්පරාව ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க சந்தோஷமா வாழணும். சொல்லுங்க සන්තෝෂයෙන් ජීවත් වෙන්න ඕන. சொல்லுங்க சந்தோஷமா வாழணும். என்ன அப்ப யாவரோடும் எப்படி இருக்கணும்? හැමෝමත් එක්ක சமாதானம். සමාදාන. ஒருவேளை போஜனத்துக்காக එක කෑම වේලක් සඳහා. வேதம் அவன் அப்படி சொல்லுது. ඔය දේවචනෙම எப்படி தட்டிட்டு போனான்னு பாருங்க. அதே பூமலை வச்சு முடிப்போம். 10 மணி தான். பாருங்க எவ்வளவு துக்கமா இருக்கு. කොතරම් දුකයිද. குயிக்கா வாசி முடிப்போம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்ன என்றான். இருக்கிறேன்? இழைத்திருக்கிறேன். காலாட்களை ஓடி போய் இழைக்கிற குடும்ப வாழ்க்கை මාන්සි වෙලා கடவுள்கிட்ட வர முடியாதல்ல. ස්වාමීන් වහන්සේ වෙතට එන්න බෑ. ஆண்டவருக்கு நேரம் குடிக்க முடியல. උන්වහන්සේට වෙලාව දෙන්න බෑ. ஊழியம் செய்ய முடியதில்லை. සේවය කරන්න බෑ. அதிலேயே ஓடு. குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் கர்த்தரை சேவிக்க வேண்டும். පෞල් ජීවිතේ ජීවත් වෙලා තමයි ස්වාමීන් වහන්සේට සේවය කරන්නේ. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். මමත් මගේ පවුලේ දෙනාන්සේට සේවය කරමි. எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தரை கோடாடி பேர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ඕ කෝටි ගණන් ස්වාමීන් වහන්සේ නමස්කාර. நீ கர்த்தரை தேடினா දෙනාන්සේ සෙව්වොත් கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද කරයි. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து සිංහ පැටව බඩගිනි හිටියා. கர்த்தரை දෙනාන්සේ தேடுறவர்களுக்கோ සොයන අයට කිසි ගයක් නැහැ. இப்படி சொல்லுங்க. உண்டு சொல்லுங்க. ஒரு එක යාපතක්වත් අඩු වෙන්නේ නැහැ. குறையாது. අඩු වෙන්නේ නැහැ. குறைய முடியாது. අඩු වෙන්න බෑ. அவ்வளவு ஆசீர்வாதம். එතරම් ආශිර්වාදය. வாசிங்க. இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். லாயர் வச்சு ஒன்றும் எழுத இல்லை. ලෝයර් තියලා ලිව්වේ නැහැ. ஆனா ஏசா நல்லவன் தான். ඒ යාපත්. ஆனை மட்டும்தான் வாயால එයා இட்டது. දූරල තමයි කිව්වේ ඒ දේ. விசுவாசிகளுடைய அறிக்கையும் வாக்கு தத்தமும் சொன்ன மாதிரியே இருக்கும். ඇදහිලිවන්තයන් කටින් ஒரு ஆமென் කියන දේ சொல்லுங்க. විදිහටම වෙන්නට ඕනේ. அவன் நல்லவன் தான். இஞ்சாலி பக்கம் பார்த்தா ඔව් යහපත් තමයි බලන් ගියා. ஆணையிட்டான். ඔව් අන කළා. அதுக்கு செஸ்ஸ புத்திர பார்த்தா கேட்டு வரவே இல்லை. ශ්‍රේෂ්ඨ පුත්‍ර භාවයේ ඉල්ලගෙන ආවේ නැහැ. ஆனை நீங்க சொல்ற சாட்சியால தான் ඔබ කියන සාක්ෂි. தேவன் நீதி உள்ளவராய் இருப்பார். එනාසේ සාධාරණ බව ඔප්පු වෙන්නේ. உங்களோட சாட்சி வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு சாட்சி. ඔබගේ සාක්ෂි வாசிங்க. ජීවිතය තමයි අනිත් අයට සාක්ෂියක්. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அசட்டை பண்ணினான். ඔව් සුළුවට හිතුවා. என்னத்துக்கு போகணும் நாங்க? මොනවාටද? எனக்கு பெரிய இதெல்லாம் இருக்குது. என்ன ஜாக்கிரதை. ප්‍රවේශමෙන්. தள்ளப்பட்டுடுவீங்க. ඔබ තල්ලුවටපත් වෙනවා. பிளஸிங் வராது. ආශිර්වාද එන්නේ නැහැ. ஒரே பரிசுத்தாண்ட வீட்டில் 2 பிள்ளைகள். එකම ශුද්ධවන්තයන්ගේ නිවසේ දරුවෝ දෙන්නෙක්. ஒருவரை கர்த்தர் நேசித்தார், ஒருவரை එක්කෙනෙකුට ප්‍රේම வெறுத்தார். කරා, එක්කෙනෙක් එපා කළා. அதுக்கு நாங்க சொல்ல முடியுமா? ஏன் ஆண்டவரை நீர் இப்படி செய்கிறீர்? අපිට ආන්න පුළුවන් அவன் දැනස්. பழக்கம் அதுதான். சாப்பிடுறதும் உலகத்தில் இருக்கிறது தட்டிட்டு போயிடுறது. එයාගේ පුරුද්ද කෑම කාලය තට්ටු කළ යන எனக்கு එක. வேணாம் அந்த செஸ்ஸ මට புத்திர பாகம். අවශ්‍ය නැහැ ඒ ශ්‍රේෂ්ඨ පුත්‍ර භාවය. அதான் கூட ரட்சிப்பு. ඒ තමයි ඔබගේ ගැලවීම. அதான் கூட வாழ்க்கை. ඒක තමයි ඔබගේ ජීවිතේ. உங்களை ஒப்பு கொடுங்க. බාර කරන්න. உலகத்துக்காக வாழாது. ලෝකයේ උදෙසා ජීවත් වෙන්න நீ එපා. சாகாமல் பிழைத்திருந்து கத்த சொன்ன. ඔබ ජීවත් වෙනවා ඔබ මැරෙන්නේ නැහැ කියලා කිව්වා. நாம் வாழ்வது கத்தருக்கா. අපි ජීවත් වෙන්නේ ස්වාමීන් වහන්සේ. குடும்பமா வாழ்றீங்க. පෞල් වශයෙන් ජීවත්. வேலை வேணும். වැකියාව ඕනේ. வியாபாரம் செய்யணும். ව්‍යාපාර කරන්න. பிள்ளையோட படிப்பு, දරුවන්ගේ අධ්‍යාපනය, பிள்ளையோட திருமணம். විවාහයන්. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. உனக்கு மட்டும் பெரிய பூதாகரமா இருப்பதல்ல. හැමෝටම මේ ප්‍රශ්න තියෙනවා. ඔබට විතරක් ලොකුවට මේ තිබෙන්නේ නැහැ. உனக்கு மட்டும் இருப்பதல்ல. ඔබට පවණක් නැහැ. நீ எங்கேயோ கத்தருக்கு நீ மெல்ல மெல்ல விலகி போற. ඔබ කොහෙදෝ පැත්තක ස්වාමීන් වහන්සේගේ පොඩ්ඩෙන් පොඩ්ඩ බෑත් වෙනවා. எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு விலகல் இருக்குது. ඔබගෙන් ඈත් වීමක් ඔබගේ තියෙනවා அந்த කොහෙද? கசப்பான வேர் உண்டாகி உன் குடும்பத்தையே கலகம் பண்ணாத. ඒ තිත්තභාවයේ මුල් ඇදිලා මුළු පවුලම කලඹන්න එපා. முழு உறவுக்கு கலகத்தை கொண்டு வராத. ඕ නෑදෑ හැමෝටම මේ කැළඹීම තත්ත්වයක් ඇති කරගන්න. சபைக்குள்ள கலக்கத்தை கொண்டு வராத. සභාව තුළ ඒ කැළඹීම තත්ත්වය ගේන්න එපා. அது மெதுவா எழும்பி வருது. පොඩ්ඩක් ඉමින් නැගිටිනවා ඒක. அதுக்கு முதல் நீ அதை விடும். ඒක කඩලා දාන්න එක එන්න ඉස්සෙල්ලා. அதுக்கு தான் கிறிஸ்துவோட அன்பின் வேரை கொண்டு வரும். ක්‍රිස්තුවන්සේගේ ප්‍රේමයේ මුල எங்கே என்று ගේන්න. பார். எங்கே இந்த வேர் எழும்புது? කොහෙද මේ මුල නගින්නේ කියලා බලන්න.
ஏன் எழும்ப விடுறேன்? ඇයි මම නැකිටින්න දෙන්නේ? ஒப்புரவா ඒක සමගි වෙන්න. சமாதானமாய் සමාදානයේ ඉන්න. கிறிஸ்து சமாதானத்தின் காரணம். ක්‍රිස්තුවන්සේ සමාදානයේ ஒரு பெரிய කාරණය. அல்லேலூயா சொல்லுங்க. හල්ලුයා කියන්නේ. சிலுவையில் உனக்கு சமாதானத்தை கொடுத்து. ඒ කුරුසේදී සමාදානය ඔබට දුන්නා. அதான் அபிஷேகப்பட்டவர் உள்ளத்துல சமாதானம் இருக்கும். ඒ නිසා තමයි ආලේපලත් කෙනෙකුට අතුලාන්තේ සමාදානය ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. சமாதானத்தின் ஆவியால் நிரப்பப்படும். සමාදානයේ ආත්මෙන් පිරෙන්නට ඕනේ. என்ன சமாதானத்தை உண்டு பண்ணணும். සමාදානය ඇති அதான் කරන්න ஆண்டவர் ඕනේ. பவுல் சொல்ற எச்சரிக்கிறார். පෞල්තුමා අනතුරු අඟවනවා. உடனடியாக யாரின் மேல கை வைக்காத. කා කෙරේවත් ඉක්මනටම අත තියන්න එපා. உண்ட கைக்குள்ள உள்ளது நரம்பு வழியாக உள்ளுக்குள்ள அது போகும். ඔබගේ ස්නායු තුලින් ඒ ආලේපේ යන්න உண்ட පුළුවන්. இருதயம் சுத்தமா இருக்கும். ඔබගේ හදවත පිරිසුදුව තිබෙන්න ඕනේ. அப்பதான் அபிஷேகம் கீழே ඒ ආලේපේ පල්ලයට බහින්නේ. என்ன அதுக்குதான் யாவரும் சமாதானமா இருக்க நாடுங்கள். හැමෝම සමාදානයේ ඉන්නට උත්සාහ දරන්න කියලා කියනවා. உங்களோட இருதயத்தை சமாதானத்தின் தேவனா வச்சுக்கொள்ளுங்க. ඔබගේ හදවත සමාදානයේ දෙවිඳුන් හැටියට තබා ගන්න. எழுந்து நிற்போம். නැගිට සිටිමු. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். එනන්සට බාර කරමු. உங்களோட வாழ்க்கையில ඔබගේ ජීවිතය கர்த்தருக்காக வாழுங்க. දෙනාන්ස උදෙසා ජීවත් වෙන්න. தேவனுக்கு இடம் கொடுங்க. දෙනාන්සට ඉඩ දෙන්න. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා. கண்களை மூடி இந்த அப்பன் ரசம் எடுக்க ඇස් போறீங்க. වහලා ඔබ මිදිඋස්ස රොටි ගන්නට යනවා. உங்களோட உள்ளத்தை சமாதானம் ඔබගේ අතුලාන්ත සමාදානයෙන් තබා ගන්න. பரிசுத்தாவியானவர் සුදාත්මන් වහන්සේ நம்முடைய இருதயத்துல வாசம் අපගේ හදවත් තුළ වාසය කරනවා. பரிசுத்தாவி வாசம் செய்யும் பொழுது සුදාත්මන් වහන්සේ වාසය කරනවා. சகல வியாதியும் සියලු குணமாக்கப்படும். රෝග සුව කරනවා. சகல வியாதியும் සියලු රෝග ஆண்டவருடைய பாதத்தில் ශානසගේ පාමුල சகல வியாதி සියලු රෝග இயேசுவின் ரத்தத்தில் යේසුස් වහන්සේගේ ලේවලින් சகல வறுமை සියලු දිලුඳු භාවය சகல பாவம் සියලු පාපයන් சகல வறுமை கட்டுகள் எல்லாம் සියලු உடைஞ்சு போகும். බැඳුම් දිලුඳු භාවය අසරණ භාවය සියල්ල பரிசுத்தாவியானவர் සුදාත්මන් වහන්සේ இருதயத்தை நோக்கி வருகிறவர். ඔබගේ හදවත කඩා එනවා. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ඔබගේ ජීවිතේ බාර කරන්න. இந்த 20-25ல நீங்க வாழணும். මේක 20 25 ඔබ ජීවත් වෙන්න ඕනේ. 25-20ல நல்ல காரியம் ඔබ நடக்கும். හොඳ දේවල් සිදු වෙන්න ඕන 20 அற்புதம் 25 நடக்கும். ආස්කම් සිදු වෙන්න ඕන. அடையாளம் நடக்கும். සලකුණු ලකුණු ඇති වෙන්න கர்த்தருக்குள்ள உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ඔබගේ ජීවිතේ බාර කරන්න. கண்களை மூடுவோம். ඇස් වසමු. ஒரு முறை வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். මුඛ ඇරලා අපි යාඥා කරමු. இயேசுவே යේසුනි இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளும். මාගේ සිත ආරක්ෂා කරන්න. ஏசாவை போல் நான் இருக்கக்கூடாது. ඒසා වගේ මම ඉන්න අරකයි. இந்த ரட்சிப்பை මගේ காத்துக்கொள்ளுங்க. ගැලවීම මම ආරක්ෂා කරන්න ඕනි. இந்த வாழ்க்கையை මගේ காத்துக்கொள்ளுங்க. ජීවිතය ආරක්ෂා කරන්න ඕනි. எனக்கு நல்ல ஊழியம் මට தாரும். හොඳ සේවයක් දෙන්න. என்னை காத்துக்கொள்ளும். මම ආරක්ෂා කරන්න. என் பிரச்சனையை நீர் எடுத்து போடும். මගේ ප්‍රශ්නය අරන් දාන්න. எனக்கு வாழ்வழியும். මාව ජීවත් කරවන්න. இயேசுவே